வாழ்வில் வெற்றியடைய துடிக்கும் அனைத்து வெற்றியாளர்களுக்கும் பாரிசிஎஸ் அகாடமியின் அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் நண்பன் மணிகண்டன். இன்றைய வீடியோவில் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் கீழே வர அனாலஜி டாப்பிக்கை பற்றி பார்ப்போம். இதுக்கு முன்னாடி வெளியான நம்ம வீடியோக்களை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்குங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்னைக்கு நோட் 8ல் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா லிவிங் அண்ட் நான் லிவிங் திங்ஸ், அதோட கிளாசிஃபிகேஷன். மேன் வந்து ஒரு பாலூட்டி, அப்ப மம்பல். ஆஸ்ட்ரிச்னா நெருப்புக்கோழி. நெருப்புக்கோழி என்னது? பேர்டு. ஃப்ராக் வந்து நீர்லயும் வாழும் நிலத்திலையும் வாழும், அப்போ வந்து ஆம்பிபியன். சேர் வந்து ஒரு ஃபர்னிச்சர். பட்டர்ஃப்ளை வந்து பூச்சியினம், அப்ப இன்செக்ட். ஸ்னேக் வந்து ஊர்வன வகையில வரும், அப்ப வந்து ரெப்டைல். பென் வந்து ஒரு ஸ்டேஷனரி ஐட்டம். அதே மாதிரி கப் வந்து பாத்திரம், அப்ப வந்து கிராக்கரி. வேல்னா திமிங்கலம் வந்து பாலூட்டி இனத்துல வரும், அப்ப மம்மல். ரேட் வந்து கொறிச்சு திங்கிற இனத்துக்கு கீழே வரும், அப்போ வந்து ரோடன்ட். ஷெட் வந்து கார்மெண்ட் கீழே வரும். லிசார்ட்னா பள்ளி, அது வந்து ஊர்வன இனத்துக்கு கீழே வரும், அப்போ வந்து ரெப்டைல். இந்த நோட்னா நம்ம எதுக்கு பார்த்தோம்னா இப்போ வர அனாலஜி டாபிக்காக தான் நம்ம அந்த நோட்லாம் வரிசையா பார்த்துக்கிட்டு வந்தோம். இப்போ வந்து நம்ம அனாலஜி டாபிக்குள்ளே டைரக்டா போயிடுவோம். இப்போ பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா கோல், ஹீட், வேக்ஸ். அதுக்கு என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. கோல் நிலக்கரி எரிக்கும் போது என்ன வரும்? ஹீட் உருவாகும். அதே மாதிரி வேக்ஸ்னா மெழுகுவத்தி எரிக்கும் போது என்ன வரும்? லைட், நெருப்பு வரும். இப்போ ஆன்சர் இஸ் சி. ஓகே, வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். காலேஜ் ஹெட் யாரு? டீன். ஓகே, அப்போ மியூசியத்துக்கு ஹெட் யாரு? கியூரேட்டர், அதோட பாதுகாப்பாளர். ஓகே, த ஆன்சர் இஸ் ஏ. வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்தியாவோட கேபிட்டல் நியூ டெல்லி, அப்போ பாகிஸ்தானோட கேபிட்டல் இஸ்லாமாபாத். த ஆன்சர் இஸ் டி. நெக்ஸ்ட், பேர்ட்ஸ்னா ஃப்ளை. ஓகே, அப்ப ஸ்னேக் என்ன ஒன்று ஊர்ந்து போகும், அப்ப கிரவுல். த ஆன்சர் இஸ் பி. இந்த டைப் பாருங்க, 6க்கு 2 வரும், அதாவது எப்படின்னா 2 × 2 + 2 = 4 + 2 = 6. அப்ப இதை பாருங்க, இதை எப்படி போடலாம்னா 3 × 2 போடலாமா? 3 × 2 6 + 2 = 8. அப்ப the answer is 3, B. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இதுல பாருங்க 3 கியூப் என்னது? 27. இப்போ 4 கியூப் என்னது? 64. the answer is B. ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணிக்கிறீங்கன்னா ஒரு 40 வரைக்குமாவது ஸ்கொயர் வேல்யூவை மனப்பாடமா வச்சுக்கோங்க. அதே மாதிரி மினிமம் 30 வரைக்குமாவது கியூப் வேல்யூவை மனப்பாடமா வச்சுக்கோங்க. வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோம். 8 28, அப்ப 27 என்னன்னு கேட்டிருக்காங்க. 8 28. இதை பாருங்க, 8 × 3 என்ன வருது? 24 + 4 = 28. ஓகே, இப்போ அதே மாதிரி இதுல பாருங்க 27 × 3. 27 × 3 என்னது? 81 + 4 = 85. the answer is A. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 8க்கு 20 வருது, அப்போ 14க்கு என்ன வருதுன்னு பாருங்க. ஓகே, இதுல பாருங்க 8 × 5 என்ன வருது? 40. ஓகே, அதுல பாதி என்ன? 20. ஓகே, அதே மாதிரி இதுல அடுத்து பாருங்க 14 × 5 = 70. அதுல பாதி 35. the answer is 35. இது மாதிரி ப்ராப்ளம்ஸ் நம்ம எடுத்தோடனே போட்டுற முடியாது. நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு ப்ராப்ளம்ஸ் கன்டினியூஸா ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளால ஈஸியா ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும். அதனால வந்து இந்த மாதிரி அனாலஜி, இந்த மாதிரி டாபிக்னா ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகே, வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோம். இதுல பாருங்க 6க்கு 228. அப்ப 7க்கு என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இதை பாருங்க 6 கியூப் என்ன வருது? 216. இப்போ +6 கூட்டுங்க 222. இதுல என்ன பண்ணிருக்காங்கன்னா 6 கியூப் பண்ணி ஒரு 6 கூட்டியிருக்காங்க. அப்போ வந்து அதே மாதிரி 7 கியூப் பண்ணி 7 கூட்டுங்க. ஓகே, 7 கியூப் பண்ணா என்ன வரும்? 343. அதோட ஒரு 7 கூட்டுங்க 350. the answer is C. ஓகே, வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். டிரைவன் அதை எப்படி எழுதிருக்காங்க? EIDRVN அப்படின்னு எழுதிருக்காங்க. அப்ப வந்து இதை எப்படி எழுதலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இதை பாருங்க EID, அதாவது லாஸ்ட் வந்து ஒவ்வொரு லெட்டர் விட்டு விட்டு எழுதியிருக்காங்க ஃபர்ஸ்ட் கன்டினியூஸா. அப்ப அதே மாதிரி பாருங்க EID. ஓகே, அடுத்து பாருங்க இதுல ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒவ்வொரு லெட்டர் விட்டு விட்டு எழுதிருக்காங்க RVN. ஓகே, அப்ப பாருங்க
RVN. ஓகே, அதே மாதிரி இந்த கொஸ்டின் பாருங்க, லாஸ்ட் வந்து ஒவ்வொரு லெட்டர் விட்டு MGB MGB. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஒவ்வொரு லெட்டர் விட்டு EUF EUF. அப்போ the answer is D. MGB EUF. ஓகே, வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டினை பார்ப்போம். AGயை IOன்னு எழுதியிருக்காங்க. அப்போ EKயை எப்படி எழுதலாம்? ஃபர்ஸ்ட் A எத்தனாவது லெட்ரு? ஃபர்ஸ்ட் லெட்டர். I எத்தனாவது லெட்ரு? 9th லெட்டர். G எத்தனாவது லெட்ரு? 7th லெட்டர். இப்போ O எத்தனாவது லெட்டர்? 15th லெட்டர். ஓகே, இப்போ ரெண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு பாருங்க. +8. இதை பாருங்க, இதுவும் +8. ஓகே, இப்போ அதே மாதிரி இதில் ட்ரை பண்ணி பாருங்க. E எத்தனாவது லெட்டர்? 5th லெட்டர். +8 என்ன? 13. 13th லெட்டர் என்னது? M. ஓகே, அதே மாதிரி K வந்து 11th லெட்டர். +8. அப்போ 19th லெட்டர் என்ன? S. The answer is MS. The answer is B. ஓகே, வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஃபில்மை ADGH எழுதிடலாம். அதே மாதிரி மில்க்குங்கிறத எப்படி எழுதலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் F எத்தனாவது லெட்டர்னு பாருங்க. F வந்து 6th லெட்டர். I வந்து 9th லெட்டர். L வந்து 12th லெட்டர். M வந்து 13th லெட்டர். ஓகே, இப்போ அதே மாதிரி A எத்தனாவது லெட்டர்? ஃபர்ஸ்ட் லெட்டர். D 4th லெட்டர். G 7th லெட்டர். H 8th லெட்டர். ஓகே, இப்போ இது ரெண்டுக்கு என்ன பாருங்க, என்ன கனெக்ட் இருக்குன்னு பாருங்க. -5. இதுக்கும் -5, இதுக்கும் -5, இதுக்கும் -5. ஓகே, அப்போ அதே மாதிரி அடுத்தது பாருங்க, மில்க். ஓகே, M எத்தனாவது லெட்டர்? 13th லெட்டர். அப்போ -5 போட்டால் என்ன? H. I வந்து 9th லெட்டர். இப்போ -5 போட்டால் 4th லெட்டர். D. L வந்து 12th லெட்டர். இப்போ -5 போட்டால் 7th லெட்டர் என்னது? G. K வந்து 11th லெட்டர். -5 போட்டால் 6th லெட்டர். 6th லெட்டர் என்ன? F. ஓகே, the answer is HDGF. Answer is option C. ஓகே, வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இப்போ மேலே பாருங்க, மேலே இருக்கிறதுனா அதுக்கு ஒரு லெட்ரு கொடுத்தோன்னா அது ஈக்குவலாக ஒரு 3 லெட்ரு கொடுத்தோன்னா அதே மாதிரி 3 லெட்ரு கொடுத்துறாங்க. 4 லெட்ரு கொடுத்தா அதுக்கு 4 லெட்ரு கொடுத்தோம். நம்ம அது வந்து பொசிஷன் பார்த்து ரெண்டுக்கு என்ன ரிலேஷன் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சோம். இந்த மாதிரி கொடுத்துட்டா நம்ம என்ன ஒன்றுனா பாருங்க, இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. இவங்க என்ன கொடுத்துருக்காங்க? டாக்னு கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு லெட்டர் இசட் மட்டும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கேட்டு கொடுத்துருக்காங்க. இங்கே ஆன்சரில் பாருங்க, ஒரே ஒரு லெட்டர் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ட்ரை பண்ணி பார்க்கலாம்னா, ஃபர்ஸ்ட் D எத்தனாவது லெட்டர்னு பாருங்க. D வந்து 4th லெட்டர். O எத்தனாவது லெட்டர்? 15th லெட்டர். G எத்தனாவது லெட்டர்? 7th லெட்டர். அப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணி பாருங்க, 26. அப்போ 26th லெட்டர் என்ன? Z. ஓகே, அப்போ அதே மாதிரி இதில் ட்ரை பண்ணி பாருங்க, கேட். C வந்து 3rd லெட்டர். A ஃபர்ஸ்ட் லெட்டர். T வந்து 20th லெட்டர். அப்போ ஆட் பண்ணால் 24. அப்போ 24th லெட்டர் என்னது? X. The answer is X. ஓகே, வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இதில் பாருங்க, DLOC ECI. அப்போ TOH அதுக்கு என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதை அப்படியே ரிவர்ஸ் எழுதி பாருங்க, COLD. அப்போ இதை பாருங்க, ICE. இப்போ பாருங்க என்ன? ஐஸ் வந்து கோல்டாக இருக்கும். ஓகே, அப்போ HOT அதை ரிவர்ஸ் எழுதி பாருங்க, ஹாட். அப்போ ஹாட்டாக இருக்கிறது என்னது? இது எல்லாத்தையும் ரிவர்ஸ் எழுதி பாருங்க. இதில் பாருங்க, இது ஹாட்டாக இருக்கிறது என்னது? டீ தான் ஹாட்டாக இருக்குது. ஓகே, அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? ஆன்சர் இஸ் C, AET. ஓகே, அனாலஜி டாபிக் இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இது போன்ற மேலும் பல வீடியோக்களை தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.